நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறமா. வாரிசை கொல்றதுக்காக பாப்பம்மா ஊரெல்லாம் ஆளுங்களை அனுப்பியிருக்கும் போது அதே வாரிசு அவங்க வீட்டுக்குள்ள இப்ப போக போறா. நான் மறைஞ்சிருக்கிறதுக்கான சரியான இடம் அந்த இடம் மட்டும் தானே. புலிக்கு பயந்து புலியோட குகையிலேயே போய் தங்க போற. அங்க போனா என்னெல்லாம் நடக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். நீங்க எனக்கு வேலை வாங்கி தருவீங்கன்னு தானே சித்ராக்கா என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. கிருஷ்ணாவை எப்படியாவது கவுண்டன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னப்ப வேலைக்காரியா உள்ள கூட்டிட்டு போக முயற்சி பண்றேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது நடக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. ஐயோ, அப்படின்னா என்ன பண்றது? நான் வந்த வேலை முடியாம என்னால கண்டிப்பா திரும்ப போகவே முடியாது. இந்த ஊர்லயே எனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தா போதும். இந்த ஊர்ல வேற எங்கம்மா வேலை கிடைக்கும்? இங்க இருக்கிற எல்லாருமே விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. அப்புறம் கொஞ்சம் பேருங்க கம்பெனில வேலை பார்க்கறாங்க, மீதி இருக்கிறவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க. அப்புறம் மீதி இருக்கிறது என்ன மாதிரி டிரைவருங்களும் கூலி வேலை பார்க்குறவங்க தான். கண்டிப்பா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பில்லை. அப்புறம் மீதி இருக்கிற விவசாய நிலமும் கம்பெனியும் கவுண்டர் குடும்பத்தோடது. நான் யாருன்னா அவங்க வண்டியோட டிரைவர். ஒரு தடவை வேண்டான்னு சொல்லிட்டா அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பாப்பம்மா திரும்ப கூப்பிடவே மாட்டா. அப்படின்னா பாப்பம்மாவோட கையால சாகிறது தான் என்னோட யோகம் போல. என் லட்சியத்தை அடைய எதுவுமே பண்ண முடியலன்னா நான் யாருங்கிறத பாப்பம்மா முன்னாடி போய் சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க என்னை கொன்றுவாங்க இல்லையா? கொஞ்சம் பேசாம இருமா. அப்படி அவங்க உன்னை கொல்றதா இருந்தா நான் உன்னை என் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி ஏன் பாப்பாமா முன்னாடி கூட்டிட்டு போக போறேன்? நீ யாருங்கிறது அவங்க கிட்ட சொல்ல போறியா என்ன? அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போற ஏதாவது ஒரு வழியை நீங்க எனக்கு காட்டுறீங்களா? நான் முயற்சி பண்றேம்மா. நான் சித்திரலேகா பாப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா உன்னோட சேர்த்து என்னையும் கொண்டுடுவாங்க. வா. மாமா, அங்க பாருங்க. எம்மால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்ன மாமா இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றாங்க? அவர் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதுக்காக இப்படி கட்டி வச்சு அடிப்பாங்க. வாங்க மாமா போய் கேட்கலாம். அட இருமா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம மூக்க நுழைக்க கூடாது. இதெல்லாம் இங்க சகஜம்தான். இதெல்லாம் சகஜமா? அப்படிப்பட்ட கொடூரமான ஊரா இது? இங்க போலீஸ் சட்டம் எதுவும் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களால கவுண்டர் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் காசு கொடுத்து பாப்பாமா கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அப்படின்னா அங்க அடிச்சிட்டு இருக்கிறது பாப்பம்மா ஆளுங்களா? ஆமா. அந்த கூட்டத்துல முன்னாடி நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான் பாப்பம்மாவோட பையன் ஜெகநாதன். ஆளுங்களுக்கு துரோகம் பண்றதுல அம்மாவை விட பிள்ளை மிஞ்சிருவான். நீ அந்த குடும்பத்துல ஃபேஸ் பண்ண போற இன்னொரு பிரச்சனையே இவன் தான். சங்கீதாவும் சித்திரலேகாவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை உண்டில்லைன்னு ஆக்கிடுவேன். புரியுதா? சட்டத்தை இவனுங்களே கையில எடுத்துக்கிறாங்களே மாமா, அதுக்கு இவங்க கிட்ட தகுதி இருக்கா என்ன? ஒரு ரவுடிக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அதெல்லாம் அவன் கிட்ட இருக்கு. இவன் என்ன அக்கிரமம் பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? ஒருவேளை அடி வாங்கினவன் செத்து போயிட்டானா கொலை குற்றத்திலிருந்து மகனை காப்பாத்துறதுக்கு பாப்பம்மா நேரடியாவே இறங்குவான். இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதுதான் நிலைமை. மேல இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. பாப்பா அம்மாவும் அவ பசங்களும் கண்டிப்பா அனுபவிப்பாங்க. புரிஞ்சுதா? பாவம்
இந்த பக்கம் வராரு. அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்கலாமா மாமா? அட சண்முகாண்ணா, என்ன எங்க நிக்கிறீங்க? யார் இது? என் சொந்தக்கார பொண்ணுப்பா. ஆ, அங்க என்ன பிரச்சனை? பொம்பளை கேஸ் தான். அடி வாங்கணும் பொண்டாட்டிய, அவளை ஃபாலோ பண்ணி ஜெகநாதன் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான். அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இந்த தண்டனை. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அடிக்கிறாங்களா? ஊர்க்காரங்க எல்லாருமே இத பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, நாளைக்கு அவன் அவங்கள தொந்தரவு பண்ணா? இங்க பாருமா, இங்கெல்லாம் அப்படிதான். அவனை அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா திரும்ப அவனை அங்கேயே கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன்னு ஜெகநாதன் சொல்லிட்டு போயிருக்கான். நான் கிளம்புறேன். ஜெகன் முன்னாடி இந்த பொண்ணு இப்படி பேசுனா நான் அவன் கண்ணுக்கு எதிரியாக தான் தெரிவேன். சண்முகண்ணா, இந்த பொண்ணு கூட இருக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட வேலையும் போயிடும், உயிரும் போயிடும். மாமா என்ன மாமா இதெல்லாம்? இதுதான் என் அம்மாவோட ஊரா? என்னோட கவுண்டர் தாத்தா இந்த அளவுக்கு கொடூரமா இருக்காரா என்ன? இந்த அதிகாரத்தையும் அவகாசத்தையும் வாங்கதான் நான் இங்க வந்திருக்கேனா? இங்க பாருமா, கொஞ்சம் பொறுமையா பேசு. அவன் கவுண்டர் குடும்பத்தோட வாரிசு கிடையாது. எல்லாத்தையும் திருடி கேட்ட பாப்பா அம்மாவுடைய பையன். உன்னுடைய லட்சியம் அக்கிரமம் பண்றவங்க எல்லாரையும் அடக்கி ஒடுக்கணும். அதனாலதான் இந்த சண்முகம் அம்மா உனக்கு சப்போர்ட் பண்றேன். வா போலாம். நீ பாப்பா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடு. லட்சியத்தை அடையறதுக்கு உயிரை பணையம் வச்சு இங்க இருக்கணுமா, இல்லனா உயிர் தான் முக்கியம்னு இங்க இருந்து ஓட போறியா? வா. அம்மா பால்மா. அடியே, பால் கொண்டு வரப்ப சூடு இல்லாம கொண்டு வான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒண்ணுத்துக்குமே வேலைக்காகாத ஜென்மங்க. எடுத்துட்டு போடி. போய் வேற பாலை கொண்டு வா. வேடிக்கை பார்க்காம போய் தொலை. எதுக்குமே லாய்க்கு இல்லாத சில ஜென்மங்க. தேவையில்லாத டென்ஷன் எனக்கு. என்ன நீ காலையில வண்டி எடுக்க வரலன்னு சிதம்பரம் சொன்னா? நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு மேனேஜர் கிட்ட சொல்லியிருந்தேன். யார் இவ? என் பொண்டாட்டியோட தூரத்து சொந்தக்கார பொண்ணுமா இவ. ஊர்ல இருந்து வரா. இவ பாவம். இவளுக்கு அங்க சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு இங்க வந்திருக்கா. முதல்ல அவளை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. போமா, அவங்களுக்கு வணக்கம் சொல்லு போ.
உன்னோட பேர் என்ன? முத்துமணி. முத்துமணியா? நீ தமிழ்நாட்டு பொண்ணு தானே? பேர் மட்டும் எப்படி? எங்களோட குடும்பம் எல்லாமே கேரளா தமிழ்நாடு பார்டர்ல தானே இருக்கு பாப்பம்மா. அங்க எல்லாமே இப்படிதான். இவளுக்கு என்ன வேலை தெரியும்? இவ வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே செய்வா. நீங்க சொல்ற எல்லா வேலையும் அவ நல்லா செய்வா. அப்புறம் 10வது வரைக்கும் இவ படிச்சிருக்கா. நமக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் கூட இவ வாங்கிட்டு வந்துருவா. இங்க வேலை செய்யறதுக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப வேலைக்கு வேண்டாம், தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? நான் சொன்னது காதுல விழல? விழுந்தது. நானும் என் பொண்டாட்டி மகனும் இருக்கிறது ஹாலும் கிச்சனும் இருக்கக்கூடிய சின்ன வீட்ல தான். இவளை அங்க தங்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லம்மா. படுக்கிறதுக்கான இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்தாலே போதும். கொஞ்ச நாள் இவங்க இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க இவளை வேலைக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வேற வழி இல்லம்மா, காப்பாத்துங்க. என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டல, கொஞ்ச நாள் நான் பாக்குறேன். இந்த வீட்டோட பழக்க வழக்கங்களா இவகிட்ட சொல்லிட்டியா? எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, வெளியே கூட்டிட்டு போங்க. அம்மா 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 அம்மா. என்னடா, ஏன் இப்படி ஓடி வர? அம்மா, நம்மளோட அவுட் ஹவுஸோட ஸ்டோர் ரூம்ல தீ பிடிச்சிருச்சுமா. பயங்கர தீ. பயங்கர தீ நீங்க வந்து சொல்லிட்டலாமா? போய் அணைச்சு விடுறா. தீயை அணைச்சிட்டு தாமா நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன். சரி போ. சரிங்க. வாமா போலாம். நில்லுங்க. உள்ள போக வேண்டாம், வெளியே போ. இல்ல, இவளை கூப்பிட்டுட்டு வெளியே போன்னு சொன்ன. அம்மா. இவ காலடி எடுத்து வச்சதுமே தீ பிடிச்சிருக்கு. அவன் வந்து சொன்னத கேட்டீங்கல்ல? வாயே திறக்க கூடாது. தரித்திரம் பிடிச்சவங்கள நான் என்னைக்கும் தங்க விட மாட்டேன். சீக்கிரம் போ. இந்த வீட்டை நல்லா கழுவி விடணும். சொன்னது காதல விழல? இவளை கூட்டிட்டு போ. பத்மினி, அவங்கள இருக்க சொல்லுமா. வேண்டாம் மணின, போகட்டும். அவ வந்த நேரமே சரியில்லை. அப்படி இல்லை பத்மினி, அவன் வந்ததுல இருந்து அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தீ பிடிச்சது அபசகுணமாக இருந்தாலும் எந்த சேதாரமும் இல்லாமல் தீயை அணைச்சது சுப லட்சணம். அந்த பொண்ணு இங்கே காலடி எடுத்து வச்சதுனால தான் இது நடந்ததுன்னு நான் நம்புகிறேன். அவளால் இந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வரும்னு என் மனசு சொல்லுது. ஒரு வேலைக்கார பொண்ணால இங்க என்ன ஐஸ்வர்யத்தை கொண்டு வர முடியும்? வேலைக்காரி பொண்ணு இல்லை, சில சமயம் வளர்ப்பு மிருகங்களால் கூட இந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வர வாய்ப்பு இருக்கு. அவளை இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது. நான் சொல்றத நீ கேளுமா. வெளியே அனுப்பினவள நான் மறுபடியும் போய் கூப்பிடணுமா? கூப்பிடணும்.
அதனால் உனக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். நில்லுங்க. இங்க வாங்க. மணி அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா நான் அதை கேட்காம இருக்க மாட்டேன். உதவி கேட்டு வந்தவங்கள தர்தரோன்னு நான் சொன்னாலும் வீட்டுல தங்க வைமானதான் இவர் சொல்லுவாரு. அவர் சொன்ன மாதிரியே நடக்கட்டும். ஆனா இன்னொரு விஷயம், மறுபடியும் இங்க ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிரும். போ, இவளை உள்ள கூட்டிட்டு போய் கிச்சன் எல்லாம் சுத்தி காட்டு. வாமா. பார்த்தல, இதுதான் பாப்பம்மா. எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. உன்னால இங்க நிரந்தரமா தங்க முடியுமாமா? முடியும் மாமா. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இங்க கண்டிப்பா தங்குவேன். பாப்பம்மா என்னை போட்டு தீயில எரிச்சாலும் அங்கேருந்து என்னை திரும்ப கூட்டிட்டு வரத்துக்கு இங்க ஒரு ஆள் இருக்காரு. நம்மளை திரும்ப வர சொன்ன அந்த மனுஷன் கடவுள் தான் அவரை அந்த சமயத்தில் அங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் வர நாட்கள்ல அவர் தான் என்னை காப்பாத்துவார்னு எனக்கு தோணுது. மணி என்ன ரொம்ப ரொம்ப நல்லவர் தாமா. ஆனா பாப்பா அம்மாவை தவிர அவருக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை. அவளுக்கு கேடு வர எந்த ஒரு வேலைக்கும் மணி என்ன துணையா இருக்க மாட்டாரு. அப்புறம் வர வழியில நாம ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, பாப்பா அம்மாவுடைய பையன். இங்க நீ அவங்கிட்ட தாமா ஜாகிரதையா இருக்கணும். ஜெகா ஒரு பொண்ணு மேல கண்ணு வச்சானா அந்த பொண்ணு அடைஞ்சிட்டு தான் அவன் விடுவான். படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எத்தனையோ நாட்களா நானும் என் குடும்பமும் பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபாரத்தில் ஓரமாக படுத்திருக்கோம். அப்போது அங்கே காம கொடூரங்களும் எத்தனையோ பேர் எங்களை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. அங்கேருந்து நான் மானத்தோடு தப்பிச்சு வந்திருக்கேனா, என்னால் அது இங்கேயும் முடியும்னு நான் நம்புகிறேன். சரி, இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். இருந்தாலும் அடிக்கடி நாம பார்த்துக்கவோ பேசிக்கவோ இங்க கூடாது. அப்படி பண்ணா இங்க இருக்கிறவங்க சந்தேகப்படுவாங்க. ஆனாலும் உனக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னா என்ன பார்க்க வரலாம். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி தரமா. நீங்க இப்ப பண்ணது ரொம்ப பெரிய உதவி. என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம என் லட்சியத்தை அடையணும் தான் நான் ஆசைப்படுறேன். அந்த கடவுள் உன் கூட இருப்பாரு. வாமா. ரேவதி, இவ வீட்டு வேலைக்கு புதுசா வந்திருக்கா. நல்லா பாத்துக்கோ. நான் என்ன பாத்துக்கிறது? இங்க என்ன பண்ணாலும் தேவையில்லாம திட்டு தான் விழுது. எங்கேயாவது போய் செத்துலான்னு எனக்கு தோணுது. விடுங்கக்கா, பாப்பா அம்மாவோட கோவத்தை பத்தி தான் தெரியும்ல. நம்ம நல்லா வாழணும்னா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இங்க பாரு, நம்மள மாதிரி அடி வாங்குறதுக்கு இந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. உன் பேர் என்ன? முத்துமணி. என்னோட சொந்தக்கார பொண்ணுதாமா. இங்க எப்படி நடந்துக்கணும்னு நல்லா சொல்லி கொடுமா. நாங்க பாத்துக்கிறோம்னா நீங்க போங்க. போயிட்டு வரமா.
அம்மா, நீங்க இன்னும் டீ குடிக்கவே இல்லையா? நீங்க என்னம்மா யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? இந்தாங்க டீ எடுத்து குடிங்க. எனக்கு வேண்டாம் சந்திரிகா, கோவிந்த வரட்டும். கிருஷ்ணா போன இடம் எப்படின்னு கோவிந்த வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால் சாப்பிட முடியும். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை அந்த ஊருக்கு அனுப்பி வச்சோம். சரிதாம்மா, ஆனா என் மனசுக்குள்ள கிருஷ்ணாவை நினைச்சு ஒரே கவலையா இருக்குது. நீ என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுட்டு போனப்ப ஏற்பட்ட பயம் மாதிரி இப்பவும் இருக்குதும்மா. நீ ஒரு தைரியமா உன்னை வச்சு காப்பாத்துறவர் கூட தான் நீ போயிருக்கேங்கிற தைரியம் இருந்தது. ஆனா இப்ப என் மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? விஜயலட்சுமி போயிட்டு திரும்பி வராம ஒரு பயம் இருந்ததே, அது போல இருக்கு. ஐயோ அம்மா, ஒவ்வொன்றையும் சொல்லி என்னை பயமுறுத்தாதீங்கம்மா. கிருஷ்ணாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதையும் போட்டு யோசிக்காதீங்கம்மா. கோவிந்தனுக்கு நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு. முதல்ல ஃபோன் பண்ணப்ப எடுக்கலல்ல. கோவிந்த வந்து ஏதாவது சொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சந்திரிகா, என் வீட்டுக்கார் வந்துட்டாரு. போமா. அட, உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப நீங்க எங்க ஃபோன் எடுக்கல? அம்மா இங்க பயந்துட்டு இருப்பாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? அம்மா, உங்களோட ஃபோனுக்கு என்னாச்சு? அதுக்குள்ள என்னோட போனோட சார்ஜ் தீர்ந்து போச்சு சந்திரிகா. வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சண்முகன்னு சொல்ற ஆளு ரொம்ப ரொம்ப நல்லவர். கிருஷ்ணாவோட அப்பாவை அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். கடவுளே, நம்ம கிருஷ்ணாவை நல்லபடியா பாத்துக்கிறதா அந்த சண்முகம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா பாப்பம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கிற தைரியம் அவருக்கும் இல்லைங்கிறது தான் உண்மை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.